வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளாக டேஸ்ட்டாக ஈஸியாக பண்ணக்கூடிய சிக்கன் பிரியாணி தாங்க பண்ண போகிறோம். இது பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். ப்ரெஷர் குக்கர் இல்லாமல் சாதத்தை தனியாக வடித்து பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாதத்தை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி பூ, 3 பட்டை, 3 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 டீஸ்பூன் சாகி ஜீரா சேர்த்துக்கிறேன். இது கூட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சாதம் உதிரியாக வர்றதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி அரிசி 3/4 கிலோ எடுத்துருக்கேன். இதை நல்லா 2 தாட்டி வாஷ் பண்ணிவிட்டு 30 நிமிஷம் ஊற வச்சு அந்த தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசியை சேர்க்கணும். இப்போ இதை ஒரு தாட்டி நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் வச்சிடலாம். சாதம் 90% நமக்கு வெந்திருக்கணும். இப்போ 7 நிமிஷம் ஆகிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சாதம் பாருங்கள், ஆல்மோஸ்ட் குக் ஆகிருச்சு. இந்த மாதிரி 90% வெந்திருக்கணும். இப்போ தண்ணியை வடித்து தனியாக சாதத்தை வச்சிடலாம். அடுத்த ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் 5 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது நமக்கு வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பிரியாணி. இப்போ வெங்காயத்தை பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கணும். இப்போ இது கூட 7 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். தக்காளி 4 கட் பண்ணி எடுத்துருக்கேன். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். தக்காளி இருக்கதே தெரியாத அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. ஒரு 4 நிமிஷத்துக்கிட்ட தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துடலாம். தயிர் 240 ml எடுத்திருக்கேன், சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம் சேர்த்துட்றேன். இப்போ இந்த தயிர் மசாலா எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். முக்கால் கிலோ அளவு சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை மசாலாவோட சேர்த்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கணும். இப்போ மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் குறைவான தீயில வச்சிடலாங்க. சிக்கன் வெந்துடும். 5 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ 20 நிமிஷம் ஆகிருச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை. சிக்கன்லேருந்தே தண்ணி நல்லா ஊறி வந்திருக்கு. பாருங்கள், இந்தளவுக்கு கிரேவியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம வடித்து வச்ச சாதத்தை ஃபஸ்ட் லேயராக வச்சிடலாம். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கனை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அடுத்து இது மேலே நம்ம சாதத்தை வச்சிடலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம் அது மேலே தூவிடலாம். கடைசியாக இது மேலே 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்றேன்.
இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு குறைவான தீயில வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தையும் சிக்கனையும் ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். சாதம் நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, சிம்பிளான டேஸ்டான ஈஸியான சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இது ரொம்பவே சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு பிரியாணி ரெசிபிங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.